Greetings everyone, welcome to our channel. The video 12th standard commerce first midterm test கான important questions பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து சாப்டர் 8 வரைக்கும் மேக்ஸிமம் கவர் ஆகும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சாப்டர் 9ம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து என்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சாப்டர் 1ல் புக் இன்டெக்ஸ் கொஷினோடு நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ நமக்கு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. இந்த டாப் ரேங்க் இந்தியன் மேனேஜ்மெண்ட் திங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. நான் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக வெரி ஷார்ட் ஆன்சர் 2 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், இது அதாவது நியர்லி 10 to 12 கொஷின் பேப்பர்ஸ் கேதர் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்த மேனேஜ்மெண்ட் டூல்ஸும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் அண்ட் வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸும் இம்பார்ட்டண்ட். ஷார்ட் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம் மேனேஜ்மெண்ட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் டிட்டர்மைன்ஸ் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒன்ஸ். அடுத்து லாங் ஆன்சர் கொஷின். லாங் கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கொஷின்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நியர்லி 5 டைம்ஸ், இது ஒரு 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது யூனிட் 1 சாப்டர் 1. சாப்டர் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 15 வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், இந்த 3 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின். ஸோ நம்ம எப்படி சாப்டர் 1ல் இந்த 2 கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோமோ த சேம் திங் இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங் இந்த கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு த எம்ப்ளாயீஸ் ஆர் இன்ஃபார்ம்டு இருக்கு இல்லையா, அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். சரிங்களா, அதுக்கு அடுத்தது சாப்டர் 3 மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் MBO, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் MBE. இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 21 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்ட பிறகு வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO இம்பார்ட்டன்ட். bring out the meaning of MBE, இது 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் நோன் ஆஸ் KRA, இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO பார்த்தீங்கன்னா இதுவும் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் MBE 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லாங் ஆன்சர் கொஷின் இந்த சாப்டரில் 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO இம்பார்ட்டன்ட். அட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE, இந்த 3 கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அடுத்து புக் இன்டெக்ஸ்ட் எதுவும் இல்லை இதில். யூனிட் 2 சாப்டர் 4 இன்ட்ரொடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்டில் பேஜ் நம்பர் 27 இதில் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷினில் செகண்ட் கொஷின் இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் டெப்ட் மார்க்கெட் அண்ட் தென் ஃபோர்த் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஷார்ட் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் நோட் ஆன் செகண்டரி மார்க்கெட் இருக்கு இல்லையா, இது நியர்லி 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் 3 மார்க்கில் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி லாங் ஆன்சர் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், இதுவும் நியர்லி 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி இது 5 மார்க் கொஷின். எனுமரேட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எனி 5 இருக்கு இல்லையா, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சாப்டரில் ஃபஸ்ட்டு செகண்ட் இது 2மே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மேன் பாட் பில்டிங் for hiring purpose, then what we say that asset is and write the meaning of that asset. ஸோ இந்த கொஷின்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். Building is bought for residence purpose, it becomes a physical asset. If the same is bought for hiring, it becomes financial asset. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, அதாவது பாட் ஃபார் ஹையரிங் என்னும் போது என்ன அசெட்டு, ஃபினான்ஷியல் அசெட். ஸோ இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னென்னா பாட் ஃபார் ஹையரிங் பர்பஸ் இல்லையா, அப்போ ஃபினான்ஷியல் அசெட். தென் வாட், அதான் த அசெட் இஸ் ஃபினான்ஷியல் அசெட். இதோட மீனிங் ஃபினான்ஷியல் அசெட்டோட மீனிங் நீங்கள் வந்து எழுதணும். ஃபினான்ஷியல் அசெட்டோட மீனிங் எழுதணும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ அதுதான் அந்த கொஷினுக்கான ஆன்சர். இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஆன்சரும். ஃபினான்ஷியல் அசெட் இஸ் ஒன் விச் இஸ் யூஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர் கன்சம்ஷன் ஆன் ஆர் ஃபார் ஃபர்தர் க்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபினான்ஷியல் அசெட். ஓகேங்களா. அண்ட் அப்போது நமக்கு கேட்டிருக்க கொஷின் வந்து இது இப்படின்னா வந்து என்ன அசெட்னு சொல்லுவோம், அதோட மீனிங் இது ரெண்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. இது புக் இன்டெக்ஸ் கொஷின். நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 யூனிட் 2ல கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இதில் நீங்கள் வந்து 1 மார்க்ஸ் வந்து புக் இன்டெக்ஸ்ட்டில் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கில்ட் எட்ஜ்டு மார்க்கெட், இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. சரிங்களா. கில்ட் எட்ஜ்டு மார்க்கெட் ஆல்சோ நோன் அஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்றத நமக்கு 3 மார்க் கொஷனில் கேட்டிருக்காங்க. இது நெக்ஸ்ட் லெசன்லையும் இது மென்ஷன் ஆகிருக்கும். அதனால் புக் இன்சைடில் வந்து இதை பார்த்துக்கோங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் முடிச்சுட்டு பேஜ் நம்பர் 34ல் வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து OTCEI அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபேக்டரிங் அண்ட் வென்ச்சர் கேபிட்டல் இன்ஸ்டியூஷன், இது கம்பல்சரி கொஷின். அடுத்தது லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் இம்பார்ட்டன்ட், 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து புக் இன் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பிளைன் இருக்குது. பேஜ் நம்பர் 31ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. இந்த புக்கு அதாவது இந்த சாப்டரில் புக் இன் டெக்ஸ்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடில் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க புக் இன்சைட் கொஷின்ஸில். அதனால் தரவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வாட் டு யூ மீன் பை சாஃப்ட் கமோடிட்டிஸ் மார்க்கெட், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நமக்கு சாஃப்ட் கமோடிட்டிஸ் மார்க்கெட்னு இருக்கு இல்லையா, இங்கே இருக்க பாருங்கள் சாஃப்ட் கமோடிட்டிஸ் மார்க்கெட்டும் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம எழுதணும். அடுத்தது பேஜ் நம்பர் 35 சாப்டர் 6 மணி மார்க்கெட் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் 43 புக் இன்டெக்ஸ் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ் இருக்கு இல்லையா, இது கேட்டிருக்காங்க. அடுத்தது என்னென்னு நான் சொல்கிறேன். அடுத்து லண்டன் மணி மார்க்கெட் இஸ் த ஓல்டு, இது வந்து 1 மார்க்கில் பார்த்துக்கோங்க. 1 மார்க் ஃபுல்லாக தரவாக முடிச்சுட்டு வெரி ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின். செகண்டில் வாட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த லெசனில். அதே மாதிரி இன்னொரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் வாட் டு யூ மீன் பை கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், இதுக்கு தான் நமக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 33 டு யூ நோவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும் போது அந்த கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 33ல் இருக்குது பாருங்கள். கில்ட் எட்ஜ்டு மார்க்கெட் ஆல்சோ நோன் அஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். ஏன்னா வாட் டு யூ மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் டு யூ மீன் பை ஆக்ஷனிங், தேர்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்விட்சிங் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 3 4 அதே மாதிரி இந்த பேட்டர்ன் அந்த பேஜ் நம்பர் 33ல் இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆன்சர் கொஷனில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் கம்பல்சரி 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் எனிஃபை, இதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து புக் இன்சைட் கொஷனில் என்னென்னா வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்லு, இதுக்கு பேஜ் நம்பர் 40ல் இருக்க ஆன்சர். நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் அதுக்கான ஆன்சர், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில். ஓகேங்களா. இந்த சாப்டர் ஓவர். சாப்டர் 7 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நமக்கு புக் இன்டெக்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா ஜாபர்ஸ். ஓகேங்களா. ஜாபர்ஸ் இருக்கு இல்லையா, இது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 50ல் புக் இன்சைட் கொஷனில் இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 58ல் வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், எல்லாமே 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் எக்ஸ்பிளைன் புல் அண்ட் பியர், எக்ஸ்பிளைன் ஸ்டாக் அண்ட் லேம் டக், இந்த 2 கொஷினுமே 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எனிஃபை வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் சாப்டர் 8 செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா SEBI பேஜ் நம்பர் 67. இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிமேட் அக்கௌண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி இதில் மார்க் பண்ணியிருக்கோம். பேஜ் நம்பர் 67ல் ரைட் a ஷார்ட் நோட் ஆன் SEBI ரோமன் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். எனி 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் SEBI, இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க.
ஷார்ட் ஆன்சர் கொஷின் பார்த்தீங்கன்னா what is mean by dematerialization இது very very important 3 mark and then second question important. long answer question பொறுத்த வரைக்கும் what are the functions of SEBI இருக்கு இல்லையா அதுவும் 7 times 8 times கேட்டிருக்காங்க 8 districtல கேட்டிருக்காங்க very very important detail அதாவது 5 mark question powers of SEBI இந்த யூனிட் ஐ மீன் இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் அதில் ஃபர்ஸ்ட் வந்து very very important. book index question பார்த்தீங்கன்னா what is demat account இருக்கு இல்லையா இது வந்து 2 மார்க் கொஷின்ஸ் இல்லை 3 மார்க்கில் கேட்குறாங்க வாட் இஸ் டிமேட் அக்கௌண்ட் இந்த சாப்டரில் நமக்கு புக் இன்டெக்ஸ் கொஷினில் இதை பார்த்துக்கோங்க தருவா. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து கவர் ஆகாது இந்த லெசன் 8th சாப்டரோட முடிஞ்சிடும். சப்போஸ் மேம் எங்கள் ஸ்கூலில் வந்து சாப்டர் 9ம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 73ல ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின். அடுத்து ரோமன் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட். ஸோ ஓகேங்களா நம்ம வந்து இப்போது சாப்டர் வைஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் எந்தெந்த கொஷின் எந்தெந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றதும் மார்க் பண்ணியாச்சு. புக் இன்டெக்ஸ் கொஷினும் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.